சமூக நீதி விடுதியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவுக்கான தொகையை உயர்த்த வேண்டும் என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வலியுறுத்தினார். கரூர் மாவட்டம் காந்தி கிராமத்தில் உள்ள சமூக நீதி விடுதியில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக புகார் வெளியானதை அடுத்து எம்பி ஜோதிமணி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மாணவர்களுடன் அமர்ந்து குறைகளை கேட்டறிந்ததுடன் மாணவர்கள் தங்கியுள்ள அறைகள் மற்றும் விடுதி வளாகத்தையும் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சமூக நீதி விடுதியில் மாணவர் ஒருவருக்கு உணவுக்காக 50 ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்படுவதாகவும் தற்போதைய விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப உணவுக்கான தொகையை உயர்த்த வேண்டியது அவசியம் என்றும் கூறினார். விசாரிச்சப்போ ஒருத்தருக்கு 50 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு ஒதுக்கீடு இருக்கிற மாதிரி தெரியுது. பாத்தீங்கன்னா 16,000 ரூபாய் தான் 16 ரூபாய் 50 பைசா தான் ஒரு வேலைக்கு போட முடியுது. ஒரு விஷயம் தமிழ்நாடு முழுக்க இந்த நிலைமை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்களும் ஏற்கனவே ஒருக்கா சமூக நீதி விடுதிக்கு போயிருக்காங்க. அங்கேயும் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 50 ரூபாய்ங்கிற இந்த அளவீடை நம்ம நிச்சயமா அதிகப்படுத்தணும். அப்பதான் தரமான உணவு வழங்க முடியும். மாணவர்களுக்கு தரமான உணவு வழங்குறது ரொம்ப முக்கியம்.